ஒழுங்குபடுத்த ஒரு 10 பேரை நான் சேர்த்து விடுவேன் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறேங்க. இப்படியான இந்த தொழுகைக்காக எவ்வளவு பெரிய தியாகங்கள் நம்ம செய்யலாம். இறைவன் அப்படிப்பட்ட வாய்ப்பை தரும்போது நம்ம கண்டு காணாம இருக்கிறோம். நம்ம தான் மெஜாரிட்டியா இருக்கிறோம். இவ்வளவு பேர் இருக்கிறோம். சுன்ன ஜமாத் 10 சொன்னா 1 2 தான். ஆனா வஹாபிகள் 4 பேரு, அது 4 பிரிவா இருப்பாங்க. ஒவ்வொரு பிரிவுக்கும் பத்திரிகைகள், ஒரு 10 2 பத்திரிகை. ஏன் இப்படி? அப்ப நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது. இப்ப எழுத்து பணிங்கிறது ரொம்ப முக்கியங்க. இறைவனுக்கு ஒரு குர்ஆன்ல நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், எழுதுகோலின் மீது சத்தியமாக, அவர்கள் எழுதுகின்ற எழுத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு இறைவன் சொல்லி காட்டுறான். எழுதுகோல் இறைவன் குர்ஆன்ல சத்தியமிடும் பொழுது மிக பிரம்மாண்டமான பொருட்களை தான் சொல்லுவான். வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா. அதை நீங்க பார்க்கலாம். சூரியன் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, இப்படி பிரம்மாண்டமான பொருட்கள். அந்த லிஸ்ட்ல வல்கலமி எழுதுகோலின் மீது சத்தியமாக. சூரியன் சந்திரன் பெரிய பொருட்கள் தான். எழுதுகோல் பெரிய பொருளா? இப்பவாவது லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பேனாவெல்லாம் இப்ப வந்திருக்குது. அந்த காலத்துல இந்த குர்ஆன் இறங்கிய நேரத்துல அப்படி ஒரு பேனா இருந்ததா? ஒரு குச்சியை எடுத்து செதுக்கிட்டா பேனாங்க. ஆனா இறைவன் அது மேல சத்தியம் பண்றான். காரணம் என்ன தெரியுமில? சமூகத்திலே அவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகின்ற ஆற்றல் வலிமை அந்த எழுதுகோலுக்கு இருக்கிறது என்பதனால்தான் இறைவன் அதை கொண்டு சத்தியம் பண்றான். 114 சூறாக்கள் இருக்குது. அதுல ஒரு சூறாவுக்கு பேரே அல் கலாம், எழுதுகோல் பேர் வச்சான் இறைவன். தன்னுடைய வேதத்துக்கு கூட இறைவன் குர்ஆன் கிதாப்னால பேர் வச்சான். குர்ஆன்னா படிக்கப்பட வேண்டியது, கிதாப்னா எழுதப்பட்டது. எழுத்துக்கும் படிப்புக்கும் இறைவன் தருகிற முக்கியத்துவம் என்னன்னு புரியுதுல? அப்ப வெற்றி பத்திரிகை காலத்தின் அவசியம், கட்டாயம் வேண்டும். இதுவெல்லாம் இதுக்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்குது. காலங்காலத்துக்கு இன்னைக்கு கூட பெரியவங்க எழுத கிதாபெல்லாம் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கோம். சுன்ன ஜமாத்துல தங்களுக்காக இதற்காக வேண்டியே தங்களுடைய லைஃபையே செலவழித்த எழுத்தாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இமாம் சுபுகி, இமாம் சுயூத்தி, இமாம் கஸ்ஸாலி, இமாம் இப்னுல் அரபி, இமாம் அப்துல் வஹாப் ஷஅரானி, இது போன்ற எழுத்துக்கள், நல்ல எழுத்தாளர்கள் சமுதாயம் பயன்பட்டுகிட்டு இருக்கு. ஆனா இதே போல நச்சு கருத்துக்களை விதைத்த எழுத்தாளர்கள் இந்த சமூகத்தில் இருந்திருக்கிறார்கள். இப்னு தைமியா, முஹம்மது பின் அப்துல் வஹாப், இஸ்மாயில் தெஹ்லவி, அஷ்ரப் அலி தானவி, இது போன்ற இவர்கள் எல்லாம் சமூகத்தை கெடுக்கிற எழுத்துக்களை இந்த சமுதாயத்துக்கு விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் அடையாளம் காட்டணுமா இல்லையா? ஏன்னா மக்களுக்கு சொல்றோம்ல, இதுல தவறான கருத்துக்கள் வருது, இது ஈமானுக்கு பாதிப்பு ஏற்படுத்திடும். சில தவறுகள் வரும், எழுத்து பிழைகள், அதை நம்ம சரி கணக்கலாம். எழுத்து பிழை எல்லாருக்கும் ஏற்படுறது சரி கணலாம். ஒரு ஆசிரியர் ஒரு கிளாஸ் ரூமுக்கு போறாரு. 2 மாணவர்கள் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா உங்களுக்கு மத்தியில தகராறுன்னு கேட்டாரு. அவன் சொன்னா, தகராறு தான் சார் எங்களுக்கு மத்தியில தகராறு அப்படின்னா. என்னடா சொல்றீங்க? இல்ல, தகராறுல இருக்கிறதா சின்ன ராவா பெரிய ராவா, இதுதான் எங்களுக்கு தகராறு. இவர் 2 பேரையுமே சமாதானப்படுத்தலாம் நினைச்சுக்கிட்டு சொன்னாரு, இதுக்கு ஏன்டா போய் அடிச்சுக்கிறீங்க? சின்ன தகராறா இருந்தா சின்னரா, பெரிய தகராறா இருந்தா பெரியரா அப்படின்றாரு. ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டான், அப்படின்னா சுமாரான தகராறா இருந்தா எந்த ராசார்னா மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா இப்போ இது போல எழுத்து பிழைகள் திருத்திக்கலாம். ஆனா கருத்து பிழை ஏற்பட்டு விடக்கூடாது. கருத்து பிழை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் சில எழுத்தாளர்கள். இன்றைக்கும் வஹாப் எழுத்தாளர்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை எதிர்கொள்ள வேண்டியது அவசியமா இல்லையா? நம்ம தான் செய்யல, யாரோ ஒரு ஆள் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கலாம்ல. எல்லோரும் இந்த பணியாற்ற முடியாது, ஒவ்வொரு ஆளும் ஒரு துறையில். அவங்க ஒரு சில பேர் முன் வர்றாங்க சமூகத்திற்காக, இதை நான் செய்யறேன். அவங்களுக்கு நம்ம உறுதுணையா இருக்கணுமா இல்லையா? ஏன்னா சமூகத்திலே எழுத்தாளர்கள் 2 வகையா இருக்கிறாங்க. சமூகத்திலே புறையோடு இருக்கிற மாசுகளை அகற்றுவதற்கு எழுதுவதற்கும் இருக்கிறாங்க. தங்களுடைய சட்டைப்பைகளை நிரப்புவதற்கு, காசுகளா நிரப்புவதற்கு எழுதுகின்ற எழுத்தாளர்களும் இருக்கிறாங்க. ஆனா இந்த சமூகத்தில ஊடுருவ நினைக்கிற வஹாபித்து கொள்கைகளை அகற்றுவதற்காகத்தான் இந்த வெற்றி பத்திரிகை நடந்து கொண்டிருக்கிறது. பேனா யாரு எழுதினாலும் தலை குனியுங்க. நல்ல எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க, தீய எழுத்தாளர் இருக்கிறாங்க. யாரு எழுதினாலும் தலை குனிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா 2க்குமே அர்த்தம் இருக்கு. நல்ல எழுத்தாளனுடைய கையில இருக்கக்கூடிய பேனா என்ன சொல்லுது? சமுதாயம் தலை நிமிர நான் தலை குனிகிறேன் அப்படிங்குது. ஆனா தீய எழுத்தாளர்களுடைய கையில இருக்கக்கூடிய பேனா தலை குனியுது, சொல்லுது நான் போய் இந்த சண்டாங்கையில மாட்டிக்கிட்டேன்னு அதை நினைச்சு வெக்கப்பட்டு தலை குனிகிறேன் அப்படிங்குது. எதை வேண்டுமானாலும் எழுதுவதில் எழுத வேண்டியது எழுத வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். வெற்றி பெற்றனுடைய வளர்ச்சி நமக்கு ரொம்ப முக்கியம்.
அதே போல பாருங்க, இந்த இஷாத் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய மகுடத்திலே வெற்றி பத்திரிகை ஒரு வைரமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு வைரமாக ஒளி வீச இருக்கிறது. அதான் ஃபத்ஹுஸ் ஸலாம் மகளிர் அரபிக் கல்லூரி. இந்த காலத்துல அதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அந்த வஹாபிகள் சமூகத்துக்கு மத்தியில குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல வேற என்ன சொல்லிக்கிறது? நாங்க தான் குர்ஆன் சொல்றோம்னு சொல்லிக்கிட்டு தப்பு தப்பா அர்த்தம் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. குர்ஆன் வசனத்தை ஓதிட வேண்டியது, தவறான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது. தவறா புரியுறது எல்லாத்தையும் இருக்கத்தானே செய்யுது. இப்ப எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா மாணவனும் எழுதிக்கிட்டு இருக்கிறான். அது ஒரு மாணவன் மட்டும் கையில பிட்டு எடுத்துட்டு போயிருக்கிறான். அதை பார்த்து எழுதிக்கிட்டே இருந்தான். சூப்பர்வைசர் பார்த்து விட்டாரு, கிட்ட போய் நின்றாரு. அவன் கேட்கறான், ஏன் சார் இங்கே நிக்கிறீங்க அப்படின்னா. அவரு சொன்னாரு, நான் சூப்பர்வைசர் தான் அப்படின்றாரு. இப்ப அவன் கேட்கறான், அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா. இவர் சொன்னாரு, மேற்பார்வையாளர். அதுக்கு அவன் கேட்கறான், அப்ப ஏன் சார் நீங்க கீழே பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அது சரிடா, அது என்ன நீ கைய பார்த்து எழுதிட்டு இருக்க என்ன அப்படின்னு கேட்டாரு. அவன் சொல்றான், கற்றது கையளவு சார் அப்படிங்கிறான். பிட்டடிச்சு போயிருக்கிறான கையில, அதுக்கு அவன் கொடுக்குற விளக்கம் அது. கற்றது கையளவு, கல்லாதது உலகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ உடனே இவர் கேட்டாரு, அப்ப கல்லாதது எவ்வளவுடா அப்படின்றாரு. இடுப்பளவு சார் அப்படிங்கிறான். அவ்வளவு விட்டு கொண்டு போயிருக்கிறான் அவன். என்ன இப்படி ஒரு வாசகத்துக்கு தவறாக விளக்கம் கொடுக்கிற மாதிரி குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் தவறான விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க வஹாபிகள். அது பெண்கள் மதரசாங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடுகளை எல்லாம் அடித்து கொண்டிருக்கிறாங்க. பெண்களுக்கு ஜாரத் இல்ல அப்படின்பாங்க. இப்ப மௌலானா அவங்க கூட சொன்னாங்க, கபர் வணங்கிகள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. மஸ்ஜிதுக்கும் தர்காவுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க தான் அந்த வஹாபிகள் தான். கடியக்காவில நடந்துச்சுங்க, இந்தியாவுல சமீபத்தில் நடைபெற்ற விவாதம், அருமையான விவாதம். அதுல தலை குனிஞ்சு போனவங்க தான் இன்னும் நிமிரவே இல்லை. அல்லாஹ்வால தமிழகம் முழுவதும் போச்சு, அந்த வஹாபியத்தை போச்சு, அந்த சூழ்நிலை வந்திருக்கு. ஒரு மாற்றம் வந்துட்டு தான் இருக்குது. எல்லா நாடுகளும் வந்திருக்கிறாங்கல்ல, எல்லா நாடும் வந்துட்டு தான் இருக்குது. தமிழ்நாட்டுல சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவைங்கிற ஒரு அமைப்பு, அதன் மூலமாக செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதே போல சவுதியில மௌலிது இருக்குதா அப்படி தத்துவம் பேசுவாங்க அவங்க. இங்கதாங்க இலங்கை இந்தியாவில தாங்க மௌலிது, சவுதியில மௌலிதா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அங்கேயும் மௌலிது இருக்கிறது. ஹரம் ஷரீஃப்ல மக்கா மதினா போங்க, பள்ளிக்கூட வெளியே வாங்க, எல்லாம் கடைகளா இருக்கிற கேசட் கடைகள் அங்க இருக்கும். அதுல கிராத்து ஓதிக்கிட்டு இருக்கும், இன்னொரு கேசட் ஓதிக்கிட்டே இருக்கும். என்னது தொலா அல் பத்ரு அலைனா ஓடிக்கிட்டே இருக்கும். மௌலிது ஓதப்படுது மட்டுமல்ல, மௌலிது கேசட்டு அந்த சவுதியில தான் விற்கப்படுது. அதுதான் உண்மை. மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா சவுதியில் கவர்மெண்ட் பயந்துட்டு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சுன்னத் ஜமாத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா வெளிக்காட்ட முடியாத சொல்ல இருக்கிறாங்க. ரவுதாவுல நடந்த ஒரு நிகழ்ச்சிங்க, ஜன்னத்துல் பக்கியில நம்ம அங்க நீங்க பார்க்கலாம், எங்கெங்கெல்லாம் சஹாபிகளுடைய கபர் ஜியாரத் இருக்கு.